ஒரு படத்த எடுத்து முடிச்சதும், அந்த படத்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஎஃப்சிக்கு படத்தோட புரொடக்ஷன் டீம் சப்மிட் பண்ணுவாங்க. சிபிஎஃப்சி 5 பேர் இருக்கிற எக்ஸாமினிங் கமிட்டி கிட்ட அந்த படத்த வாட்ச் பண்ண சொல்லிட்டு, எந்த கேட்டகரில அந்த படம் வருது அப்படிங்கிறத அத பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு, யுஏ குடுக்கலாமா, ஏ குடுக்கலாமா, யூ குடுக்கலாமா அப்படின்னு அந்த படத்துக்கு தகுந்த மாதிரியான சென்சார் சர்டிஃபிகேட்ட ப்ரொவைட் பண்றது தான் இந்த சிபிஎஃப்சியோட வொர்க். அதே மாதிரி ஜனநாயகன் படம் சிபிஎஃப்சிக்கு சப்மிட் பண்ணப்பட்டுச்சு. அவங்க பார்த்துட்டு யுஏ குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்த டைம்ல, அந்த சிபிஎஃப்சில இருக்கிற அந்த 5 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. படத்துல பாதுகாப்பு படையோட சில சிம்பல்ஸ யூஸ் பண்ணியிருக்காங்க. சில ரிலிஜியன்ஸ ஹர்ட் பண்ற மாதிரியான சில டயலாக்ஸ் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் மட்டும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சதுனால, இந்த படத்த சிபிஎஃப்சி ஒரு எக்ஸாமினிங் கமிட்டிக்கு இன்னொரு வாட்டி வாட்ச் பண்றதுக்கு சென்ட் பண்றாங்க. ஸோ அதனால ஜான்வரி 9த் ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு புரொடக்ஷன் டீம் சொல்லியிருந்த நிலையில, சென்சார் சர்டிஃபிகேட் டிலே ஆகறதுனால ஜான்வரி 9த் ரிலீஸ் பண்ணப்படாது. ரிலீஸ்க்கான அஃபிஷியலான டேட் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு படம் தயாரிப்பு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு.